bowling எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மட்டும் என்ன குறைச்சா இருக்காங்க ஆர்சிபின்ற மாதிரி. புவனேஸ்வர் குமார் இது வரைக்கும் ஐபிஎல்லே அதிக மேடின்னு போட்டிருக்கக்கூடிய புவனேஸ்வர் குமார் இருக்கா அப்படி போன சொல்லிட்டு திருப்பி வந்துட்டார். ஆனால் இருந்தாலும் அவர் அடித்து நவுத்தி விட்டா அப்படி நம்ம வைபவ் சூரியவன்சி. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் சரி பண்ணிட்டு செமையாக போட போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசுலூட் 2 பேருமே போலிங்கில் செமையாக போகிறாங்க. ஜேக்கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போடுறா அப்படி. சுகேஷ் சர்மா ஸ்பின்னுக்கு இருக்கா அப்படி. இவர் அதுக்கப்புறம் குணால் பாண்டியா ஸ்பின்னா இல்லை வந்து போலிங்கா இல்லை என்ன கருமன்னு தெரியல. செங்கல் சைக்கோ மாதிரி 1 பவுன்ஸை போட்டு ஏற்றுறா அப்படி. அம்பேரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேட்ஸ்மேனால் ஆட முடியாமல் திணறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. இந்த பக்கம் பவுலிங் எடுத்திங்கன்னா பிரின்ஸ் யாதவ் ஒரு டீசெண்டாக போடுறாரு. முகமது சாமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே டீசென்ட் போட்டார்னா எல்எஸ்ஜி கையில் மேட்ச் இருக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் யூனிட்டாக இருக்குது. ஸோ வந்து ஸ்பின்னுக்கு வந்து திக்வேஷ் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி போட்டோம்னா ஹோம் க்ரௌண்ட் அட்வான்டேஜ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 60 இல்லை 70% ஆர்சிபிக்குனே போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து எல்எஸ்ஜி ஓனர்கிட்டேருந்து ஒரு நல்ல தரமான சம்பவம் இருக்குது. ரிசர்வ் பண்ணிட்டுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 30% எல்எஸ்ஜிக்கு போட்டிருக்கேன்.